கேரட் பொரியல் செய்யலாமா? இங்கே பாருங்கள், கேரட் எடுத்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்து நான் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கடுகு போட்டு அழைக்கலாம். கொஞ்சம் கடுகு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறோம். கடுகு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறோம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் கடலைப்பயிறு போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் உளுத்தம்பயிறு போட்டுக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் குட்டி குட்டியாக வச்சு நம்ம போட்டுக்கிறோம். இது போட்டு நம்ம தாளிக்கலாமா? எல்லாத்தையும் போட்டு அப்படி நம்ம தாளிக்கலாம். அரிக்க வச்ச ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நம்ம இதை சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை சேர்த்து நம்ம வதக்கலாம். வதங்கின வரைக்கும் போதும். பொடியை நறுக்கி வச்ச கேரட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கேரட்டை சேர்த்து நம்ம வதக்கலாம். இது கூட கொஞ்சம் நம்ம பொடியை நறுக்கணும் இஞ்சி பூண்டை கொஞ்சம் சேர்த்துக்கணும். இது கூட காரத்துக்கு மிளகாய், மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்து சுத்தமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது வேக வைக்கலாம். கொஞ்சம் மூடி போட்டு சுத்தமாக உப்பு சேர்த்துக்கலாம். போட்டு வேக வைக்கலாம். நம்ம போட்டு தூளோடைய பச்சை வாசனைலாம் போயிடுது. சூப்பரான பொரியல் செஞ்சுட்டோம். நம்ம அப்படியே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தேங்காய் பூ பொரிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ துரி எடுக்கிறோம். அவ்வளோதான். எல்லாம் சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான கேரட் பொரியல் செஞ்சுட்டோம். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? கேரட் பொரியல் செஞ்சிட்டோம். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள்.